டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் இறந்ததற்கு பின்னாடி வீரப்பனை பிடிப்பதற்கான அழுத்தம் எஸ்பி ஹரிகிருஷ்ணனுக்கும் எஸ்ஐ சகில் அகமதுக்கும் அதிகமா வருது. ஒரு தடவை வீரப்பன் அவர்களுக்கு துப்பாக்கியும் புல்லட்ஸும் கன் பவுடர்ஸும் அதிகமா தேவைப்படுது. அப்ப அவர் கூட இருந்த குருநாதன் என்ற நபரை வீரப்பன் அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப அந்த இல்லீகல் கன் சப்ளை பண்ற அந்த நபர் எஸ்பி ஹரிகிருஷ்ணன் கிட்ட குருநாதனை பிடிச்சு கொடுத்துட்டாரு. பின்னாட்கள்ல அவர் போலீஸால என்கவுண்டரும் பண்ணப்பட்டாரு. இதை கேள்விப்பட்ட வீரப்பன் அவர்கள் உடனே அந்த இன்ஃபார்மரை பிடிச்சு அந்த 2 போலீஸையும் நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வா, அப்படின்னா உன் உயிர் தப்பிச்சிச்சு, உன் குடும்பம் தப்பிச்சிச்சு அப்படின்னு அந்த இன்ஃபார்மர் கிட்ட சொல்லி போலீஸ வரவழைக்க சொன்னாரு. சொன்ன மாதிரியே அந்த இன்ஃபார்மர் எஸ்ஐ ஷகில் அகமதையும் எஸ்பி ஹரிகிருஷ்ணனையும் கூட கூட்டிக்கிட்டு பின்னாடி போலீஸ் பெட்ரோல்ல ஒரு 20 போலீஸும் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு இருந்தாங்க. வழியில பெரிய கல்லை வச்சு ரோட் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு வீரப்பன் அவர்கள். அதை பார்த்த உடனே காரை நிறுத்தின அடுத்த நிமிஷமே சுமார் 3 மணி நேரம் நடந்த அந்த சண்டையில எஸ்பி ஹரிகிருஷ்ணன் மற்றும் எஸ்ஐ சகில் அகமது உடன் இருந்த 10 போலீசாரும் இறந்து போனாங்க. வெல்கம் வியூவர்ஸ். வீரப்பன் சீரீஸ்ல டைரக்டா பார்ட் 2 பார்க்க வர்றவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்க. பார்ட் 1 லிங்க் மேல ஐகான்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடிதான் தமிழ்நாடு காவல்துறையான டிஐஜி கோபாலகிருஷ்ணன் தலைமையில ஜங்கல் பெட்ரோல் அப்படின்னு வீரப்பனை பிடிக்கிறதுக்காக சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டது. ஆனா அங்க இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல சுமார் 1000 ஆடுகளையாவது கொன்று சாப்பிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிஐஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பத்திரிகையிலையும் செய்தித்தாள்லையும் வீரப்பனை நோக்கி கடுமையா விமர்சிக்கிறாரு. உடனே அதை பார்த்த வீரப்பன் அவர்களும் கோபாலகிருஷ்ணனை பத்தி ஒரு வெள்ளை வேஷ்டியில இந்த மாதிரி எழுதியிருந்தாரு. உடனடியா அதை பார்த்து கொதித்து போன டிஐஜி கோபாலகிருஷ்ணன் 20 போலீசாரோட பெட்ரோல் வண்டி எடுத்துட்டு வீரப்பன் சொன்ன சொரக்காமட காடை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ பாலாறு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது வீரப்பன் அவர்கள் வச்சிருந்த கண்ணி வெடியில சிக்கி அந்த பெட்ரோல் வண்டி சுக்கு சுக்கான்னு நொறுங்கி போகுது. அதுல 7 போலீஸ் உட்பட 22 பேர் இறந்து போனாங்க. டிஐஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் படுகாயத்தோட உயிர் தப்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் காவல்துறை விசாரணை என்ற பெயர்ல சொல்ல முடியாத கொடூரங்களை அங்க இருந்த மக்கள் மேல நடத்தியிருக்காங்க. ஒர்க் ஷாப் அப்படின்னா வாகனங்களோட பாகங்களை பார்ட்டா கட்டுற இடத்துக்கு பேர் தான் ஒர்க் ஷாப். அந்த மாதிரி தான் மனிதர்களோட பார்ட்ஸை அந்த ஒர்க் ஷாப்ல கட்டியிருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் 4 இடத்துல தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநில போலீசார் சேர்ந்து ஜாயிண்ட் கமாண்ட் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் அமைக்கிறாங்க. அதுல அங்கிருந்த ஆண்களும் பெண்களும் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த சித்திரவதை முகாம்ல மெகர்னு சொல்ற கரண்ட் வோல்டேஜ் செக் பண்ற கருவியில 2 கிளிப் வரும். அந்த கிளிப்பை எடுத்து பெண்களோட மார்பகங்களையும் ஆண்களோட பிறப்புறுப்புகளையும் அதை மாட்டி கரண்ட் ஷாக் கொடுக்கப்பட்டு டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க. மேலும் 200க்கும் மேற்பட்ட பெண்களும் சிறுமிகளும் காவல்துறையினரால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. மேலும் 50 பேருக்கு மேல ஃபேக் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. அத அந்த மக்களே சொல்லும் போது ஒரு நிமிஷம் கண்கள்ல நம்மளே அறியாம கண்ணீர் வந்துடுது. இது மாதிரியான மனித உரிமை மீறல்கள் சொந்த நாட்டிலேயே நாட்டு மக்களுக்கு நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. தந்தை கண் முன்னே மகளை பாலியல் வன்புணர்வு பண்றதும், மகன் முன்னாடி தாயை வன்புணர்வு பண்றதும், இத எந்த மனநிலைமையில இதை பண்றாங்க அப்படின்றதே புரியாத அளவுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம்
எப்படி சொல்றதுன்னே தெரியல. சுமார் 127 பேர் மேல தடா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. தடா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். தடானா என்னன்னு தெரியாத மக்கள் மேல கூட இந்த கேஸ் பொய் வழக்குகள் பதியப்பட்டு சிறையில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு VR கிருஷ்ணய்யா என்பவர் தான் அங்க நடந்த மனித உரிமை மீறல்களை மனித உரிமை ஆணையத்திற்கு கடிதமா எழுதியிருக்காரு. அதற்கு பிறகுதான் நீதிபதி சதாசிவம் அவர்கள் தலைமையிலான ஒரு விசாரணை குழு 2000ஆம் ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்படுது. அவர் தலைமையிலான அந்த குழு 2003 இறுதி அறிக்கையை வெளியிடுறாங்க. சட்டவிரோதமா மக்கள் அடிச்சு துன்புறுத்தினது உண்மைன்னு சொல்றாரு. பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பண்ணதும் உண்மைன்னு சொல்றாரு. ஃபேக் என்கவுண்டர் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இருந்தும் அவங்க மேல தண்டனை கிடைச்சதானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதற்கு பதிலா அன்னைக்கு ஆட்சியில இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோட தலைமையில 108 கோடி ரூபாய்க்கு காவல்துறையினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாநிலங்களுக்கு தமிழகம் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் பின்னாட்கள்ல வீரப்பன் அவர்களை பிடிக்கிறதுக்கு இந்திய ராணுவமும் களமிறக்க விடப்பட்டிருந்தது. இந்திய ராணுவம் வந்த பிறகு வீரப்பன் அவர்கள் மிஞ்சுக்குழி என்ற மலைப்பகுதியில போய் ஹைட் ஆக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த உணவுப் பொருட்களும் பணமும் தீர்ந்து போனதால அதை எடுத்துட்டு வர வீரப்பன் அவர்கள் கிளம்பி போயிருக்காரு. கொஞ்ச நாள்ல காவல்துறையினரும் வனத்துறையினரும் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வீரப்பன் அவர்களுடைய மனைவி முத்துலட்சுமி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி பக்கத்துல இருந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆட்டுப்பட்டியில ஒளிஞ்சிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த வீட்டோட உரிமையாளர் உடனே அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் கேம்புக்கு போய் சொல்லிடுறாங்க. உடனே போலீஸும் முத்துலட்சுமியை கைது பண்ண வராங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வீரப்பன் உடனே காட்டி கொடுத்து அந்த 6 பேரையும் சுட்டு கொள்றாரு. அந்த சமயத்துல அரசாங்கமும் வீரப்பன் இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்கிறவங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் சன்மானம்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ போலீஸால 3 இன்ஃபார்மர்கள் வீரப்பனோட நெருங்கி பழக வச்சாங்க. அவர்கள் யாருன்னா பாஷாபாய், கந்தவேலு, பக்தவச்சலம். இதுல பாஷாபாய் கந்தவேலும் வீரப்பனை கொல்வதற்காக சைனைடு பாக்கெட்டை சாப்பாடுல போட்டு கலந்து கொடுக்குமாறு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க காவல்துறையினரால. ஆனா பாஷாபாய்க்கு அவரை கொல்றதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஆனா கந்தவேலு விஷம் கலக்கும் போது மாட்டிக்கிறாரு. அவருடைய ஆடியோ. நான் உங்ககிட்ட பேசுமாறா, நான் அங்க பேசிக்கிட்டே இருப்பேன். என் கண்ணு எனக்கு சுத்தி இருக்கு, 2 கண்ணு நினைக்க போறேன், என் உடலெல்லாம் கண்ணு. என்ன உங்ககிட்ட ஒண்ணு பேசுவேன், இந்த உள்ளத்துல 50 நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியுமாடா உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் திரும்பியோட நினைக்க மாட்டான்னா ஐயா, நீ எனக்கு வாழ்க்கை பிச்சு போடனா என் குழந்தைய போய் என் குழந்தைய காப்பாத்தனா அதைத்தான் சொல்றேன். இப்ப சொல்றேன் எங்கடா நடிக்கிறேன். எதிரி கூட பொறுத்து கொள்ளலாம், ஆனா துரோகிட்ட முதல் கொள்ளுங்க. எந்த இடத்துக்கு வர காரணமே துரோகினா போலீஸ்காரன் பணத்தை போட நாய்க்கு எலும்பு போட்ட மாதிரி எடுத்து வச்சு 5 சைனுக்கு போடுறோம். பாவி இப்ப வந்து இத்தனை ஈட்டை வாங்கிக்கிட்டு இப்ப அனாமத்தை வாங்கி தண்ணியில சாதக்கூடிய இந்த பக்தவச்சலம் யாருன்னா போலீசாரால லண்டன் BBC பத்திரிகை மாதிரி சித்தரிக்கப்பட்ட ஒரு நபர். அவரும் வீரப்பன் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவருடைய ஆடியோ. நீங்கள் போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது. நீங்கள் அவர்களை நெருங்க முடியாது. அவர்கள் செய்த உகந்தம் அறிந்தால் அவர்களை நீங்கள் பிடிக்க முடியாது. அவர்கள் கேட்கும் கோரிக்கையை நான் சுட்டாதீங்க. 2 பேரையும் அங்கேயே சுட்டுக் கொள்றாரு வீரப்பன் அவர்கள். பாஷாபாய உயிரோட விட்டுறாரு. வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ள சர்வை பண்றதுக்கு பல ஸ்கில்ஸ் வச்சிருந்தாரு. முசுவந்தி கத்துறது கட்டா முசுவந்தி அது வந்து ஆண் குரங்கு கத்துறது. அப்படி கருங்குரங்கு ஆடை வந்து 4-5 வகையா கத்துது. அது வந்து ஆளை வந்து முடிக்கிட்டு நம்ம ஆளை கிட்டது முடியா முடிக்கிட்டு ஆப்பத்தானே அதில் ஆளையும் மாட்டி முடிக்கிட்டு வருதுன்னா அப்ப அது ஒரு கணக்கு கிடைக்கும்.
அப்படின்ட்டு வரும். கொஞ்சம் ஆப் பண்ணு, அப்புறம் பேசலாம்.